ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். குற்றால அருவிகள் வனத்துறையின் வசம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு அந்த பகுதி மக்களும் சுற்றுலாவை சார்ந்த தொழில் புரிவோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குற்றாலம். இங்கு பிரதான அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலி அருவி என பல அருவிகள் உள்ளன. அருவிகள் அனைத்தும் வனப்பகுதியில் அமைந்துள்ள போதிலும் சிற்றருவி மட்டுமே வனத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் குளிப்பதற்கு நபர் ஒருவருக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. பிரதான அருவி, ஐந்தருவி ஆகியவை குற்றாலம் பேரூராட்சியின் கட்டுப்பாட்டிலும், பழைய குற்றால அருவி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலும் இருந்து வருகின்றன. இங்கு 24 மணி நேரமும் பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாகவே அருவி பகுதிகள் அனைத்தையும் வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் தற்போது அது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் வனத்துறை வசம் அருவிகள் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. வனத்துறையிடம் ஒப்படைத்தால் என்ன நடக்கும்? சப்போஸ் அவங்களோட இது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கு மற்றும் ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலு அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ரைட்டு. ஆனால் இது போல் ஏழை எளிய மக்களுக்கு 24 ஹவர்ஸும் குளிக்க ஏற்கனவே வச்சது அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. பட் இது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு கொண்டாடணும். எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும், இந்த சூழ்நிலையே மாறும். பாபநாசத்தில் பார்த்தீங்கன்னா எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியல. வருகிற நபர் ஒவ்வொருவருக்கும் 30 ரூபா வாங்குறாங்க, வண்டி பார்க்கிங் தானே வாங்குறாங்க. எந்த வித முன்னேற்றமும் நடக்காது. இந்த ஊர் காடாவே மாறிடும். வனத்துறையிட்ட ஒப்படைச்சிங்கன்னா ரூபா கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருவாங்க. 6 மணி to 6 அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இது கொண்டு போனா அது மக்கள் சுற்றுலாத்தலமான கூட்டம் ரொம்ப குறைவாக ஆகிடும். இது எப்பவும் 24 ஹவர்ஸ் குளிக்கணும்னா மக்கள் பஞ்சாயத்து பேரூராட்சி நிலையத்தை ஒப்படைக்கணும்னா நல்ல விதிமுறைகள் நடக்கும். எனினும் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் குற்றால அருவிகள் வந்தால் நன்மைகள் சில வந்தாலும் அதனுடன் சில கட்டுப்பாடுகளும் சேர்ந்து வருவது அப்பகுதி வணிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதாகவே உள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் அருவிகளை கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மட்டுமே நடந்து வருவதாகவும் அதில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.